தேவனுக்கே துதி, கனம், மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக இந்த வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வருவதற்கு சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, இன்று முதல் கர்த்தர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார். The Lord will bless you from today onwards. The Lord will bless you from today onwards. அதற்காக நம்ம எடுத்துக்கொண்ட வசனம் ஆகாய 2:19. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொல்கிறார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நாளை அல்ல, அடுத்த மாதம் அல்ல, அடுத்த வாரம் அல்ல, டுடே ஆன்வர்ட்ஸ் God will bless you. ஆண்டவர் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? 2 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். சகரியா 9:12, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இரட்டிப்பான நன்மையினால் உங்களை ஆசீர்வதிக்கிறார். டபுள் பிளஸ்ஸிங், இன்றைக்கே தருவேன். இரட்டிப்பான வரம், இரட்டிப்பான பலன், இரட்டிப்பான பங்கு, இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டிப்பான கனத்தை ஆண்டவர் தருகிறார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 43:34 யோசேப்பின் சகோதரர் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிறோம். பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாக இருந்தது. ஆதியாகமம் 43 26 முதல் 34 நீங்க பார்க்கும்போது தெரியும். 5 மடங்கு ஆசீர்வாதம். பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாக இருந்தது. 2 மடங்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம், அடுத்தபடியாக 5 மடங்கு ஆசீர்வாதம். பாருங்க, கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங். நீங்க உங்க ஆசீர்வாதத்தை எண்ணி பாருங்க. எத்தனை ஆசீர்வாதங்கள் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இம்மட்டும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதங்கள் எவ்வளவு பெரியது. பொன்னும் பொருளும் அவருடையதுங்க. பொன்னும் பொருளும் அவருடையது. வானத்தை படைத்தவர், சகல ராஜா அவர், நம்மோடு சகலத்தை உண்டாக்கினார், நம்மோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தானியேல் 1:20 ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தனா, அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியர்கள் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டார். 10 மடங்கு ஆசீர்வாதம் உங்களை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீர்கள். ஐயோ, என் குடும்பம் தரித்திரமா இருக்க, ஐயா என் குடும்பம் பண கஷ்டத்துல வேதனைப்படுது, ஐயா என் குடும்பம் கடன் தொழில இருக்க. ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் தான் உங்க கடனை அடைக்க முடியும். ஆண்டவர் நினைத்தால் ஒரே நிமிஷம் தான் உங்களை உயர்த்த முடியும். சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். அது மாத்திரமல்ல, 100 மடங்கு ஆசீர்வாதம். 2 சாமுவேல் 24:3 உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆதியாகமம் 26:12 பாருங்க. 2 மடங்கு ஆசீர்வாதம், 5 மடங்கு ஆசீர்வாதம், 10 மடங்கு ஆசீர்வாதம், 100 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு அந்த தேசத்தில் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன். அடுத்தபடியாக 1000 மடங்கு. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிக்கிறவருங்க. ஆண்டவர்கிட்ட அந்த ஆசீர்வாதத்தை கேட்கணும். உபாகம் 1:11 நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். 2 மடங்கு, 5 மடங்கு, 10 மடங்கு, 100 மடங்கு, இப்ப 1000 மடங்கு. 1000 மடங்கு ஆசீர்வாதம். எவ்வளவு பாருங்க. ஆபிரகாம் ஆசீர்வாதம் பாருங்க. நீ வானத்து நட்சத்திரங்களை பாரு, என்ன குடும்பம் அவையில போல ஆசை. நீ பாக்குறதெல்லாம் அவன் தருவேன், நீ நடக்கிறதெல்லாம் தருவேன். அல்லேலூயா. ஆபிரகாம் செல்வம் செல்வ சீமானாய் இருந்தான். யோபுவை பாருங்க, அவனும் சீமானாய் இருந்தான். தாவீது பாருங்க, சாலமோனை பாருங்க, சீமானாய் இருந்தார்கள். யோசேப்பை பாருங்க, அதிகாரியா கர்த்தர் பிரதமராக உயர்த்தினான். அடுத்தபடியாக கோடி மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. பாருங்க, கோடி மடங்கு ஆதியாகமம் 24:60 லாபான் தன் சகோதரியை ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயா, நீ கோடாய் கோடியாய். 2 மடங்கு ஆசீர்வாதம், 5 மடங்கு ஆசீர்வாதம், 10 மடங்கு ஆசீர்வாதம், 100 மடங்கு ஆசீர்வாதம், 1000 மடங்கு ஆசீர்வாதம், கோடி மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களினால் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் உங்களுடைய வறுமையை மாற்றுவார், உங்களுடைய கஷ்டங்களை மாற்றுவார், உங்களுடைய தரித்திரத்தை மாற்றுவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. Thank you, God bless you.